இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வலுவாதபடி நம்மை காக்கிற தேவன் என்று யூதா நிருபத்தின் கடைசி வசனங்களில் சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். வலுவாதபடி நம்மை காக்கிற தேவன் நம்மை பரிசுத்தத்திலே வழுகி போய்விடாதபடி காத்துக்கொள்கிறார். பொறுமையிலே நாம் வழுகி போய்விடாதபடி காத்துக்கொள்கிறார். நீதியினின்று நாம் வழுகி போய்விடாதபடி நம்மை காத்துக்கொள்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த நாளிலும் நாம் எதிலின்று வழுவி விடாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறார் என்று சொல்லி கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்திலிருந்து 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். அப்போது நியாயப்பிரமாணத்தினால நாம் நீதிமான்கள் ஆகும்படி விரும்பணும்னு சொன்னால் நம்ம கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுகிறோமா, கிருபையிலிருந்து வழுகி போகிறோமா? இந்த கிருபையிலிருந்து விலகிட்டோம், வழுகி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? நம்ம இயேசு நாயகா என்று சொல்லி ஒரு பாட்டை பாடுவோம். கிருபை இழாது காரும் என்று இயேசு நாயகா என்று சொல்லி அந்த பாட்டில் திரும்ப திரும்ப இயேசு நாயகா இயேசு நாயகான்னு நம்ம பாடுவோம். கிருபை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். ஏன்னா கிருபை இந்த உலகத்தில் கிருபைன்னா என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஈவாக அனுப்பி அவர் தான் கிருபை. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்து நமக்கு பாராட்டின அன்பு தான், நமக்கு தகுதியே இல்லாத சூழ்நிலையில் நமக்கு பாராட்டுகிற அன்பு தான் கிருபை. இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அவருடைய கிருபை இந்த உலகத்தில் நம்மோடு கூட இல்லைன்னா ஒன்றுமே நாமே இல்லை. கிருபை இல்லைன்னா நானும் இல்லை அப்படின்னு சொல்லி பாடுறோம். சரி, இந்த கிருபை நின்று நம்ம எப்போ விழுந்துடுறோமா? நியாயப்பிரமாணத்தினால நம்மை நீதிமான்கள் ஆகும்படி நாம் விரும்புவோமானால், நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், நியாயப்பிரமாணம் எந்த மனுஷனையும் நீதிமான்கள் ஆக்கலை. ஏன்னா பிரமாணத்தினால வருகிற நீதி பத்தலை, அது முடியலைங்கிற போய் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்குள்ளே தேவன் அனுப்பி நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். அப்போது நியாயப்பிரமாணத்தினால நீதிமான்களாக விரும்புகிறது அப்படின்னா நம்முடைய கிரியைகளினால, நம்முடைய செயல்களினால, நம்முடைய ஆக்ஷன்ஸ், அதனால நம்ம பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் நம்ம கிருபையிலிருந்து விழுந்து போகிறோமா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுங்கிறது அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள், நியமங்கள் அதெல்லாமே கைக்கொள்ளுவதுங்கிறது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அவர் அந்த எல்லா பிரமாணத்தையும் நம்ம நிறைவேற்றுறதுக்கு கஷ்டப்படுகிற கடினமாக இருக்கிற அந்த பிரமாணங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி, நாம் நிறைவேற்ற வேண்டிய இடத்துல அவர் நமக்காக நிறைவேற்றினதுனால அந்த நியாயப்பிரமாணம் நம்ம நிறைவேற்ற வேண்டிய பகுதி அவர் நிறைவேறி முடிந்தது. அப்போ அந்த கிருபைக்குள்ளே நம்ம வந்துடணும், அவ்வளோதான். நம்ம இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொன்னார்? எல்லா நியாயப்பிரமாணமும் ஒரே வார்த்தையில் நிறைவேறும்னு சொல்லிட்டார். அது நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் படிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்போது அன்பு கூறுவாயாகங்கிற வார்த்தையில் எல்லாம் நிறைவேறுதுன்னா எங்கே இருக்குது நம்மக்கிட்ட இந்த அன்பு? இந்த அன்பை நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறது? அதனால தான் நம்மால் கொடுக்க முடியாது, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அது. அப்போது அந்த காரியத்தை எங்கேருந்து வருகிறது? தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்ததுனால அன்பை வெளிப்படுத்துகிறாரு. மேலும் பரிசுத்த ஆவியினால இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு நிரம்பும் போது தான் நம்மால் இந்த கிருபை நின்று விழாத சூழ்நிலைக்குள்ளே நிற்க முடியும். கிருபை நின்று பிரிந்து போகாதபடிக்கு நம்ம பாதுகாக்கப்பட முடியும். அப்போது வலுவாதபடி நம்மை காக்கிற தேவன் நாம்
நாம் கிருபை நின்று விழாதபடிக்கு, நம்ம கிருபை நின்று விழுகிறபடி அந்த அப்படி ஒரு சறுக்கல் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நம்மை காக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தியம் நாம் கேட்கிறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் சற்று ஒரு கடினமானதாக இருந்தாலுமே, இதை அனுபவிக்க நாம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தடுமாறும் பொழுது, இது ஏற்கனவே எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், எனக்காக இயேசு கிறிஸ்து இதற்கான கிருபையை சம்பாதித்து தந்து விட்டார் என்று சொல்லி அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்ள நாம் அநேக காரியங்களிலே வெற்றியை பெற முடியும். அப்ப நான் வலுவாதபடி நாம் காக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட பாதுகாப்பிற்கு தேவன் உத்தரவாதம் தருகிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ ஒரு பாவமோ, ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத சூழ்நிலையோ, ஏதோ ஒரு மறக்க முடியாத சம்பவமோ, ஏதோ ஒரு இருதயத்தை அழுத்துகிற துக்கமோ, ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையோ, அல்லது ஏதோ ஒரு காரியம் நிறைவேற்றப்படாத ஆசையோ, அல்லது நாம் செய்து முடிக்க கண்டிப்பாக நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு வேலையை செய்து முடிக்க முடியாத ஒரு இயலாமையோ, எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் இது நம்முடைய சுயநீதியினால நாம் நிற்க முடியாது. இதை நாம் நிறைவேற்ற முடியாது. இதற்குரிய தீர்வை நாம் காண முடியாது. ஆனா இந்த விஷயத்துல இந்த ஸ்தானத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இதை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி இது எல்லாவற்றையும் சிலுவையில கொண்டு சென்று அவர் எனக்காக கிருபையை சம்பாதித்திருக்கிறார். அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால நான் மன்னிப்பை கொடுக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே நான் சமாதானத்தை காத்துக்கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே நான் எனக்கு வரப்போகிற நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு வேண்டிய பொறுமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் கிருபையை சார்ந்து கொள்வோமானால் நாம் நிச்சயமாகவே நாம் வழுகி போக மாட்டோம். ஸோ கிருபை நின்று விழாதபடிக்கு நம்மை வலுவாதபடி காக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நாம் நிறைவேற்ற முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்ததை இயேசுவே நமக்காக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அல்லவா? ஆகவே அந்த மீட்பை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக, அந்த மீட்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் இந்த கிருபையை சார்ந்து கொள்வோமானால் நாம் நிச்சயமாகவே வாழ்ந்திருக்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருகிறார். அந்த கிருபை நின்று நாம் விழுந்து விடாதபடி நம்மை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இந்த நாட்களிலே அவரை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமம் வலுவாதபடி நம்மை காக்கிறவர் என்பது, கிருபை நின்று வழுகி விடாதபடி, கிருபை நின்று விழுந்து விடாதபடி நம்மை காக்கிற வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதன் மத்தியில் தேவனுடைய கிருபை, அதான் பவுல் எழுதும்போது எல்லா இடத்துலையும் எழுதுவார், கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லி எழுதுகிறத அநேக வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே வலுவாதபடி, இந்த கிருபை நம்மை விட்டு விலகி விடாதபடி, அல்லது கிருபை நின்று நாம் விலகி விடாதபடி நம்மை பாதுகாக்கிற வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய மனக்கண்களிலே நீர் எங்களுக்காக பாவமானதையும், நீர் எங்களுக்காக நியாயப்பிரமாணத்தின் எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படி எங்களுக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானதையும் எங்களுடைய மனக்கண்களிலே நாங்கள் நிறுத்துகிறோம் அப்பா. இதன் மூலமாக ஆண்டவரே, நீங்க அன்புங்கிற ஒரே வார்த்தையினால நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றி எங்களுக்கு கிருபையை நீங்க சம்பாதிச்சு தந்திருக்கீங்க. இந்த கிருபை நின்று நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை காக்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க, போதுமானவராக இருக்கிறீங்க. எங்களை கிருபையில நிலைநிறுத்துறீங்க. உங்களுடைய கிருபையினால நிற்கிறோம், நாங்கள் உங்களுடைய கிருபையினால நடக்கிறோம், உங்க கிருபையினால எங்களுடைய வேலைகளை செய்கிறோம், உங்க கிருபையினால நாங்கள் எங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்கிறோம், உங்க கிருபையினால ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கிறோம், வருகிற நன்மைகளை ஏற்கனவே சுதந்திரித்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்கு அளவே இல்லப்பா. இந்த கிருபையில நீர் எங்களை நிலைநிறுத்துகிறதற்காக, நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி. இன்னும் உடைய கிருபையில ஸ்திரப்படும்படியாய், உறுதியாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.